வணக்கம். என் பேர் எட்வின் ராஜா. எனக்கு தூத்துக்குடி மாவட்டம், புதுக்கோட்டை. நான் 30 வருஷமா அந்த தொழில்ல இருக்கேன். ஜேசிபிக்கு ஒரு நாளைக்கு நான் ரூ. 3000 டீசல் போடணும். 8 மணி நேரம் வேலைக்கு. இந்த வண்டிக்கு 2200 டூ 2300 போட்டா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஓடிச்சுனா ஒரு ரூ. 700 லாபம் வரும். 25 நாள் ஓடிச்சுன்னு வைங்களேன், ஒரு ரூ. 17,000 18,000 மிச்சம் வந்துருதுல்ல. அப்ப டியூக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஏந்தலா இருக்கும்ல. ரீசேல் வேல்யூ பத்தி கவலைப்படவே போறதில்ல. அது வண்டி விக்கிறவங்க தான் அத பத்தி கவலைப்படணும். அவங்க வச்சு ஓட்டுறதுக்கு தான் வண்டி வாங்கியிருக்கோம். 2வது புல் மிஷின் எனக்கு மாசம் டீசல்ல ரூ. 15,000 டூ ரூ. 18,000 மிச்சம் பண்ணி குடுக்குது இந்த வண்டி. அப்படிங்கும்போது 60 மாசம் கணக்கு போட்டா அதே ரூ. 10,00,000 பக்கத்துல வந்துரும். அதனால அதே எனக்கு ஒரு பெரிய மார்ஜின் தான். அப்படிங்கும்போது நான் ரீசேல் வேல்யூ பத்தி கவலைப்படவே போறதில்ல. இன்னும் 5 வருஷத்துல புல் மிஷின் தான் ரீசேல் வேல்யூல ஃபர்ஸ்டா இருக்கும். வணக்கம், என் பேர் சீனிவாசன், ஜேசிபி ஆப்ரேட்டர். 7 வருஷமாக சர்வீஸ் இருக்கேன். 7 வருஷம் சர்வீஸில் பார்க்கும்போது இப்போ 3 வருஷமாக புல் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஜேசிபிக்கு இது கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. பில்லர் வெட்டும் போது ஸ்கொயர் ஃபிட்டிங் வருது. துளி நல்லா 8 ஆழத்துக்கு ஸ்கொயராக வெட்ட முடியுதுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பை டோசிங்க நல்லா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். மண் லோடிங்க டக்குன்னு முடியுதுங்க. எல்லாம் ஸ்பீடு அதிகங்க. ஜேசிபி இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு இதுக்கு அதிகங்க. இப்போ ஜேசிபி பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஸ்கொயராக பில்லர் வெட்டாதுங்க அப்படின்னு பார்க்குறேன். அது இல்லாமல் மைலேஜ் பார்த்தோம்னா இது ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர் குடிக்குதுங்க. ஜேசிபி பார்த்தோம்னா 4.25 லிட்டர் குடிக்குதுங்க. அதையும் ஆவரேஜ் செக் பண்ணி பார்த்துச்சுங்க. நம்மகிட்டே 2 வண்டி இருக்குது. புல் ஒன்று இருக்குது, ஜேசிபி ஒன்று இருக்குது. 2 வண்டி கம்பேர் பண்ணி ஓட்டி பார்க்கும்போது இது மைலேஜ் அதிகங்க. அது கம்மியாக கொடுக்குதுங்க. தேய்மான செலவும் அதே மாதிரிங்க. மெயின்டெனன்ஸ் செலவுலாம் நம்மளுக்கு பார்த்தோம்னா இது கம்மியாக கொடுங்க. ஆயில் சர்வீஸ் எல்லாமே அது ஆயில் சர்வீஸ் பார்த்தோம்னா ஆயில் அதிகம், சர்வீஸ் லேபர் சார்ஜெலாம் அதிகமாகுதுங்க. மேக்ஸிமம் ஒரு நார்மலாக ஒரு ப்ரைஸ் சொன்னால் ஒரு 20,000 செலவாகுனா அது 40,000 செலவு, 20,000 எச்சா தான் செலவாகுது ஸ்பேர் பார்ட்ஸ். அது நம்ம மெயின்டெனன்ஸ் வண்டி எடுக்கிறவங்களுக்கு புல்லு ஓகே. மைலேஜுக்கு ஓன் ஆப்ரேட்டர் ஓனருக்கு எல்லாருக்கும் புல்லு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பார்த்தீங்கன்னா இது 2025 புல்லு நம்ம ஏரியாவில் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க. வண்டியை போய் நேரில் விசிட் பண்ணி பார்த்தோம். வண்டியெல்லாம் தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லா மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வண்டிக்கு அந்த கேரேஜ் கேபின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரேஜிலலாம் எக்ஸ்ட்ரா ஓஸ் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கவர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் பேக் பக்கெட் ஒர்க் பண்ணுறப்ப ஏதாச்சும் கல்லு கேரேஜில் அடிச்சுன்னா அந்த ஓஸ் நசுங்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இவங்க கவர் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் உட்கார்றதுக்கான கேபினும் நல்லா விசாலமா அகலமா இருக்கு. சீட்டு பாத்தீங்கன்னா நல்லா கார் சீட் மாதிரி நல்லா குஷன்ஸா வச்சிருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் வரையும் இருக்கு சீட்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா இவங்களாச்சும் ஜேசிபியோட கொஞ்சம் ஏசி கேபினை ஸ்டாண்டர்டா ஜேசிபிக்கு ஏசி வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க புல்லாச்சும் இதை சஜஸ்ட் பண்ணி ஸ்டாண்டர்டா ஏசி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வண்டி ஓனர் ஒரு வண்டி எடுங்கன்னு சொல்றது 25% தான் இந்த வண்டியை போய் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆப்ரேட்டர் தான் பாக்கி 75% இந்த வண்டி எடுங்க, இது லாபம் கொடுக்குன்னு சொல்றது அந்த ஆப்ரேட்டர். அதனால நீங்க ஆப்ரேட்டர் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஆப்ரேட்டர் என்னென்ன குறைகள் சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க நிறைகளா மாத்தினீங்க அப்படின்னா இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சேல்ஸ் ஆகும். வண்டியை பத்தி எந்த குறையுமே இல்லை, வண்டியை தாராளமா எடுக்கலாம். வண்டி பாத்தீங்கன்னா 3 to 4 தான் மைலேஜ். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்குமே 3 to 4 தான் போகுதான். பார்க்கலாம், வருங்காலத்தில் ஏதாச்சும் புல் கம்பெனிக்காரங்களாச்சும் ஜேசிபி ஆப்ரேட்டர் மீட்டிங்லாம் வைக்கலாம். வணக்கம் சார், என்னுடைய பேர் சதீஷ். சபரி எர்த்மோஸ் கம்பெனி பேர், மதுரை மாவட்டம். நான் புல்லு கம்பெனியில் புதுசாக சேலஞ்சர் போட்டுருந்தாங்க. அது இப்போ பார்த்தோம். லைஃப் டைம் இஎம்ஐ ஃப்ரீனாங்க சார். எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் டெமோ வண்டி கொடுத்தாங்க. டெமோ வண்டி என் ஜேசிபி 3 days 2018 கொண்டு போனோம். 2 வண்டி போய் ஃபுல் பண்ணி காலையில் போனோம். 2 வண்டி 8 மணி ஓடிச்சு. ஃபுல் பண்ணால் 1250 ரூபா புல்லு கம்மியாகிடுச்சு. 1200 வண்டி கூட அடிச்சு. அதுக்கப்புறம் நம்பினா இப்போ வண்டி நாங்கள் எடுத்துருக்கோம். என் தம்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 வண்டி மொத்தமாக எடுத்திருக்கோம். நல்லா ஃபைல் நல்லா மைலேஜ் கிடைக்குது. டீசல் நல்லா மிச்சம் வருது. வண்டி கிர்லாஸ் தெரிஞ்சனால எங்களுக்கு ஆயில் சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜேசிபி கம்பேர் பண்ணால் 5,000 6,000 மிச்சம் வருது. இந்த டீசல் ரெடி மிச்சம் வருது சார். அந்த டீசல் காசு தான் லைஃப் கட்டுறோம். 10 மினிட் மிச்சம் வருது. 8 மணி 2 வண்டி ஓடிச்சுனா பேக்கோல பில்லர் பில் எடுத்து கட்டிங் எல்லாமே நல்லா வருது. நல்லா இருக்குது. டோஸ் பண்ணி நல்லாவே இருக்குது. இன்ஜின் 1200 வைக்கிறோம். 1200 நல்லா ஸ்பீடாக இருக்குது. சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி தராங்க. எதனால வந்துடுறாங்க, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய வண்டி எங்கள் வண்டி பார்த்துட்டே இருக்காங்க, ஓட்டி பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் புல்லு தான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது. எங்கள் வண்டி ஓட்டி பார்க்குறாங்க, பார்த்துட்டு நல்லா பண்ணி தராங்க. ஆப்ரேட்டர் வண்டி ஜேசிபி ஓட்டினா இது ஓட்டினாரு. இப்போ ஜேசிபி கம்பேர் பண்ணும்போது இது நல்லா அதுக்காண்டி நல்லா ஸ்பீடாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாப்ல. தேங்க்யூ.